விஜய் டிவி மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் விஜய் பிரியங்கா. ஆங்கரிங் மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்லேயும் ஒரு கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டு இன்னுமே பிரபலமானாங்க. ரொம்ப நாளாகவே பிரியங்கா கிட்ட கேட்கப்படுற கேள்வி, உங்கள் ஹஸ்பண்ட் பிரவீன் எங்க, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான். பிரியங்காவும் அதை பற்றி எதுவுமே ஓப்பனாக பேசாமல் இருந்தாங்க. 2016 பிரியங்காக்கு திருமணம் நடந்துச்சு. இவங்க கல்யாணம் ஒரு காதல் திருமணம். 2 வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனையாகி தான் இவங்க கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 வீட்லேயும் இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. பிரியங்கா அவங்க கணவர் பிரவீன் பற்றி அடிக்கடி பல இடங்களில் பேசுவாங்க. அவங்களோட வீடியோ போடுவாங்க, லைவ் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷமா பிரியங்கா பிரவீனை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை. இதனால தான் பலருமே பிரியங்கா கிட்ட அவங்க கணவரை பற்றி கேட்டுட்டே வராங்க. இந்த நிலையில பிரியங்காவே இதை பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. பிரியங்காவோட அம்மா அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் இப்போ ரொம்ப நல்லா இருக்கா, நல்ல உயரத்தில் இருக்கா, ஆனால் அவள் வாழ்க்கையை பற்றி நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு. சில சமயம் நம்ம தான் அவருக்கு ஞாபகப்படுத்தணும். சீக்கிரமே அவள் பிரச்சனை சரியாகும்னு அந்த ஒரு நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். அவள் வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணா மறுபடியும் அந்த தப்பை அவள் பண்ணவே கூடாது. எதுவாக இருந்தாலும் அவள் சரியா தேர்ந்தெடுக்கணும். அவள் கண் கலங்கினா என்னால் தாங்க முடியாது. அவள் சந்தோஷமா இருக்கணும், அது போதும் அப்படின்னு ரொம்ப கண்கலங்கி பிரியங்காவோட அம்மா பேசியிருந்தாங்க. அதுக்கு பிரியங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதை பண்ணுவேன். நம்ம லைஃப்ல சில விஷயம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சேஸ் பண்ணி போவோம். அது கிடைக்கவும் செய்யும். சூப்பர்னு நம்பி போனா அதுக்கப்புறம் அது நம்மளை சந்தோஷமா வச்சுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்னோட மிஸ்டேக்லயும் சரி, எதுனாலும் சரி, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பையும் எங்க அம்மா எனக்காக நின்று உன்னோட முடிவு என்னவோ அதை எடுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க நம்ம கூட இருந்தாதான் நம்மளால தைரியமா எதுனாலும் பண்ண முடியும். என்ன மாதிரி பல பெண்களுக்கு இப்படி ஒருத்தங்க சப்போர்ட்டா இருந்தாதான் எந்த முடிவுனாலும் எடுப்பாங்க. என்னோட வழிகள் அதுல இருந்து நான் வெளியே வரும்போது எப்போதுமே என் கூட என்னோட அம்மா இருந்தாங்க. அவங்கள பெருமைப்படுத்தணும், தலகுனிய வைக்க கூடாது அப்படின்னு பிரியங்காவும் மறைமுகமா அவங்க திருமண வாழ்க்கையை பத்தி பேசியிருக்காங்க. பிரியங்கா பேசுறத வச்சு பார்த்தா கணவர் பிரவீன் கூட ஏதோ பெரிய பிரச்சனையாகி 2 பேருமே டிவோர்ஸ்க்கான ப்ராசஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பலருமே சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.